அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை எல்லாம் இந்த ஜும்ஆ மேடையிலே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்து பூஞ்சோலையிலே பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று சேர்க்கும் உயர்ந்த பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அகில முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்திய திருநாட்டில் கடந்த மே மாதம் நடைபெற்ற 2 குழந்தைகளின் கொடூர கொலை. 2 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்டதனுடைய காரணங்கள், அதனுடைய விளைவுகள், எதனால் இதுபோன்ற காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது, அது குறித்த தண்டனைகள் என்ன, மனிதர்களிடத்திலே மனிதனையும் செத்து போய்விட்டதா, மக்களை மாக்களாக வாழ்ந்தவர்களை மக்களாக மாற்றியவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களாக மாற்றிய அந்த மக்கள் ஒரு சிலர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? இந்த ஜும்ஆ மேடையிலே நாம் அலசி ஆராய இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, குழந்தைகள் குறித்து நம்மளுடைய இஸ்லாமிய பார்வை என்ன? அதிலேயும் மிக முக்கியமாக அந்த குழந்தைகளை கொஞ்சும் விஷயத்திலே இஸ்லாத்தினுடைய அழகான வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மார்க்கம் எல்லா துறைக்கும் ஒரு இடம் கொடுத்ததை போன்று குழந்தைகள் என்ற அந்த துறைக்கும் மிகப்பெரிய ஒரு இடத்தை தந்திருக்கிறது. உங்களிடத்தில் இருக்கக்கூடியது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆக மொத்தம் உங்களிடத்தில் பிள்ளைகள் இருந்தால், குழந்தைகள் இருந்தால், அந்த குழந்தைகள் இடத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு மார்க்கம் வழிகாட்டி தந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சில கிராமவாசிகள் வருவார்கள், கிராமத்து மக்கள். வருகின்ற தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அமர்ந்திருந்த சில நபித்தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சி குழாவி அவர்களோடு விளையாண்டு கொண்டிருப்பார்கள். இதை பார்த்த அந்த கிராமவாசிகள் ஒரு கேள்வி ஒன்று கேட்பார்கள். அவர்களை பார்த்து, யார் குழந்தைகளை முத்தமிடுகின்றார்களோ, குழந்தைகளோடு விளையாண்டு கொண்டிருக்கின்றார்களோ, குழந்தைகளோடு கொஞ்சி மகிழ்கிறார்களோ, அவர்களை பார்த்து அந்த கிராமவாசிகள் இப்படி கேட்பார்கள், காலு அத்துகப்பிலூன சுபியானக்கும், நீங்களெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பீர்களா என்று கேட்பார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான செயலாக அவர்களுக்கு தெரிந்தது. அவருடைய பார்வைக்கு அது தெரிந்தது. குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது என்பது அந்த கிராமவாசிகளுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு செயலை பார்ப்பதை போன்று அவர்களுக்கு தெரிந்தது. இதை கேட்ட நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், காலு நாம், ஆம், நாங்கள் எல்லாம் முத்தம் கொடுப்போம், குழந்தைகளுக்கென்று நேரம் ஒதுக்குவோம், குழந்தைகளோடு கொஞ்சி குழாவுவோம், அவர்களோடு நாங்கள் விளையாடுவோம் என்ற பதிலை கொடுத்தார்கள். இதை கேட்ட அந்த கிராமவாசிகள் உடனே பதில் சொன்னார்கள், வலாக்கின்னா வல்லாஹ், என்றாலும் நாங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக, அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, மானுகப்பிலு, நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் முத்தமே கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். முத்தம் நாங்கள் கொடுத்து பழக்கமில்லை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், வ அம்லிகு இன் கான அல்லாஹு நஸா மின்குமு அர் ரஹ்மா அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்ன செய்வது? உங்களுடைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரக்க குணத்தை கலட்டி எடுத்து விட்டான், அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரு ஹதீஸ், இது போன்று இன்னும் பல்வேறு ஹதீஸ்கள் வருகிறது. இந்த ஒரு ஹதீஸ் போதும். தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களில் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 10 வருடம் எனக்கு குழந்தை இல்லை, 30 வருடம் 40 வருடம் என்பதாக வருட கணக்கிலே குழந்தை இல்லாமல் தவியாய் தவிக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டமே உலகத்திலே இருக்கிறது இல்லையா? அவர்களிடம் சென்று குழந்தையினுடைய மகத்துவத்தை, மாண்பை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். போகாத இடம் இல்லை, பார்க்காத நபர் இல்லை, செய்யாத மருத்துவம் இல்லை, எல்லாவற்றையும் செய்ததற்கு பிறகும் குழந்தை இல்லை. குழந்தையின் மீது எவ்வளவு ஆசை இருந்தால் அவர்கள் எனக்கு குழந்தை வேண்டும் 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 என்பதற்காக வேண்டி எல்லா துறைகளையும் அவர்கள் தேடிச் செல்வார்கள் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாற்று நிகழ்வுதான். குர்ஆனுக்குள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இருக்கின்றார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தை செல்வம் அல்லாஹ் கொடுக்கின்றான். வயது 90 வயசுல அல்லாஹ் கொடுத்தான் நபீனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். வயது எத்தனை தெரியுமா? 110 வயதிலே ஜக்கரியா என்ற நபிக்கும் 90 வயதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிக்கும் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அப்ப கூட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டார்களாம், இன்னி வஹனல் அதுமு மின்னி வஸ்தால ராஷு ஷைபா, என் உடலிலே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது, நானும் பலகீனமாகிவிட்டேன், எனக்கு நிறையெல்லாம் வந்து விட்டது, அல்லாஹ் எனக்கு குழந்தையை தருவானா என்று கேட்டார்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால கதாலிக்கண்டாங்க. நம்ம மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு பதில் அப்படித்தான் இருக்கும். அது அப்படித்தான், அவங்க கொடுத்த பதில் என்ன? அது அப்படித்தான். ஏன், எப்படி உனக்கு குழந்தையை தருவோம், எதனால் தருவோம், அதெல்லாம் கிடையாது. இந்த பதில் அல்லாஹுக்கு மட்டுமே வெளிச்சம். அதற்குள்ளே நாம் நுழைந்து ஆய்வு செய்வதற்கு அருகதையற்றவர்கள் நாம் என்ற அற்புதமான பதிலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தார்கள் இல்லையா? அதே போன்று ஒரு பெண்மணியும் வலம் வருகிறார்கள், மரியம் அம்மா. ஆண் தொடுதல் இல்லாமல் பிறந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்களும் அப்படித்தான் கேட்டாங்க, எந்த ஒரு அண்ணி மசனியா, என்னை எந்த ஒரு ஆணுமே தீண்டவில்லையே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன பதிலை தான் மரியமுக்கும் சொன்னார்கள். கால கதாலிக்க, அது அப்படித்தான், எப்படிலாம் சொல்ல முடியாது, அது அல்லாஹுக்கு மட்டுமே வெளிச்சமான ஒரு ரகசியம் என்று சொன்னார்கள். இப்படி குழந்தைக்காக வேண்டி ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இச்சூழலிலே அந்த குழந்தையை அல்லாஹ் நமக்கு நியாமத்தாக, ரஹ்மத்தாக அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய விஷயத்திலே நாம் எப்படி கையாள வேண்டும், எப்படி அவர்களிடத்திலே நாம் அணுக வேண்டும் என்ற அற்புதமான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உன் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்க குணத்தை கலட்டி எடுத்து விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். இன்னொரு ஹதீஸும் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை முத்தமிட்டு கொண்டிருப்பார்கள். ஃபர்ஸ்ட் சொன்ன ஹதீஸ் சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை முத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த ஹதீஸ் நேரடியாக தன்னுடைய பேரப்பிள்ளையை முத்தம் கொடுத்து கொஞ்சி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வருகிறார், அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அக்ரா. அவர் கேட்டார், நபியே நாயகமே, இன்னலி அஷரத்தம் மினல் வலத், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவங்க சொன்னாங்க, எத்தனை குழந்தை? 10 குழந்தைகள் எனக்கு இருக்கின்றார்கள். மா கப்பல்து மின்ஹும் அபதன், மா கப்பல்து மின்ஹும் அபதன், இதுவரைக்கும் அந்த 10 குழந்தைகளை நான் முத்தமே கொடுத்ததில்லைன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? முத்தமே நான் கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னாரு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பதில் கொடுத்தார்கள். அவருக்கு கொடுத்த பதில் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய கடைசி மனிதன் இருப்பான் அல்லவா, அந்த கடைசி மனிதன் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய அந்த பதில் என்ன சொன்னாங்க? மல்லா இரஹமு வலா யுர்ஹமு, யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் சொன்னாங்க. யார் இரக்கம் காட்டவில்லையோ தன் குழந்தைகளின் மீது, தன் மனைவி மக்களின் மீது, தன் உறவுகளின் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான், மனிதர்களையும் இரக்கம் காட்ட விட மாட்டான் அல்லாஹ். அதுதான் அதனுடைய பொருள். இந்த ரெண்டையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செய்ய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பதிலை கொடுத்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த குழந்தை செல்வங்களை கொஞ்சி முத்தமிட்டு அழகான ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து பண்புள்ள, பாசமுள்ள, ஷரியத் பற்றுள்ள, ஒழுக்கமுள்ள, ஒழுக்க சீலர்களாக வளர்க்கக்கூடிய ஒரு தார்மீக கடமை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் நம் மார்க்கத்தினுடைய பார்வை. ஜஸ்ட் குழந்தைய முத்தம் கொடுக்கிற விஷயத்துல இவ்வளவு விஷயங்களை மார்க்கம் சொல்லுது, இவ்வளவு விஷயங்களை மார்க்கம் சொல்லுது. அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு எப்படி கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், உணர்வு ரீதியாக, நிகழ்வு ரீதியாக, ஷரியத் ரீதியாக எல்லா விஷயங்களிலேயும் அந்த குழந்தையை எப்படி வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற அற்புதமான தகவல்களை எல்லாம் மேலும் மேலும் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் கண்ணியமான பெருமக்களே மார்க்கம் சொல்லும், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள் என்று சொல்லும், கொலை செய்து விடாதீர்கள். நிறைய ஆயத்துக்கள் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழந்தை கொலை விஷயத்திலே திருமறை வேதத்திலே ஏராளமான செய்திகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்பது ஒரு ஆயத்தினுடைய சுருக்கம். இன்னைக்கு நிறைய நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், திருமணம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பின்னாடி குழந்தை ஈன்றெடுக்கும் விஷயத்தில் ரெண்டு பேரும் என்ன அக்ரிமெண்ட்லாம் போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அக்ரிமெண்ட் போடக்கூடாது. ஒன்று ஒரு வருஷம் போகட்டும், ஒரு 6 மாதம் போகட்டும், அப்புறம் ரெண்டு பேரும் சேரலாம், உறவு வைத்து கொள்ளலாம். இந்த அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டீங்கன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழந்தை பாக்கியம் இவருக்கு இல்லை என்பதை எழுதி வச்சிருவான். அவன் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ ஏன்டா தடுக்கிறேன்னு கேட்கிறான்ல, நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டு கணவன் மனைவி நீங்க இது என்ன போடுறீங்க? நீங்க காலதாமதத்தை ஏன் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அதனால்தான் நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் நமக்கு தரும் பொழுது அதை ஆசையாக அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத் குழந்தை செல்வம், அது மாதிரி ஒரு செல்வம் கிடையாது. குழந்தை இல்லாத வீட்டிலே குழந்தையினுடைய அருமையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏங்குவார்கள், மற்றவருடைய குழந்தையை பார்த்து பேராசைப்படுவார்கள். நம் வீட்டில் குழந்தை விளையாடுவதற்கு இல்லையே, பானசட்டிகளை உடைப்பதற்கு குழந்தைகள் வீட்டிலே இல்லையே, சேட்டைகள் செய்வதற்கு குழந்தைகள் வீட்டிலே இல்லையே, களைப்போடு வேலை செய்துவிட்டு படிக்கின்ற பொழுது மேலே ஏறி மிதிப்பதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்பதையெல்லாம் எங்கு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? குழந்தை இல்லாத அந்த தம்பதியினர்களிடம் சென்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அதை செல்வமாக நீங்கள் மதியுங்கள் குழந்தைகளை. அப்படிப்பட்ட அந்த குழந்தை செல்வத்தை மே மாசத்திலே நடந்த 2 முக்கியமான நிகழ்வு, இந்தியாவையே உலுக்கிய நிகழ்வு. நாமெல்லாம் படிச்சிருப்போம் செய்தித்தாளில், வீடியோ செய்திகள்லையும் நம்ம பார்த்துருப்போம். முதல் சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, யூபியில். சுமித் ரதி என்று சொல்லக்கூடிய இரண்டு தம்பதியினர்களுக்கு பிறந்த 6 வயசு 7 வயசு அல்ல, 1.5 வயசு குழந்தை. எத்தனை வயசு குழந்தை? 1.5 வயது குழந்தை. அந்த குழந்தையை கொடூரமாக அந்த குழந்தை கொல்லப்படுகிறது. என்ன காரணம் தெரியுமா? இப்ப காரணத்துக்குள்ள நான் வர்றேன்.
குழந்தைகளுடைய கொலை சம்பந்தமாக, பாசம் சம்பந்தமாக அது அப்படி இருக்கட்டும். காரணம் தான் ரொம்ப முக்கியமானது. வளரக்கூடிய சமூகமே, அடுத்த ஜெனரேஷனாக வரக்கூடிய வாலிப செல்வங்களே, யுவதிகளே, எல்லாருக்கும் மிக முக்கியமான தகவல் அதுதான். அந்த 1.5 வயசு குழந்தை அவருடைய அந்த பெண்ணுடைய அத்தை மகனாக இருக்கக்கூடிய விராஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவரோடு அந்த பெண்ணுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு 1.5 வயசுல குழந்தை இருக்கு. குழந்தை இருந்ததற்கு பிறகு அவரோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப கணவர் எங்க? கணவருக்கும் அந்த பெண்ணுக்கும் விவாகரத்து, அதாவது விவாகரத்தினுடைய அந்த வழக்கு கோர்ட்ல போயிட்டு இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இந்த நிலைமையில இந்த பெண்ணு அந்த பையனோட தொடர்புல வருது. அப்படியே பழகி 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 அது லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்கல்ல. திருமணம் முடிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க. அதுதான் பச்சை ஹராம். திருமணம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோமோ திருமணம் முடிக்காமலே எல்லாத்தையும் பண்றது. இந்த ஒரு தொடர்பிலேயே அவங்க இருந்திருக்காங்க. இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது இருவர்களும் நாம் எங்கேயாவது சென்று விடலாம் என்று அந்த கள்ள காதலன் சொல்லுகின்ற தருணத்தில், என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் இல்லையா, அவ சொல்லியிருக்கா, 1.5 வயசுல எனக்கு குழந்தை இருக்கு, சரியா, அந்த குழந்தைய நீ ஏத்துக்கிறன்னு, அந்த குழந்தைய நீ அதாவது நீ அந்த குழந்தையோடு நான் சேர்த்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் என்ன செஞ்சிருக்கான், அந்த குழந்தை தனியாக வீட்டில் இருக்கின்ற பொழுது மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்பதாக குழந்தையை அழைத்து கொண்டு சென்று துணுமணி துவப்பம்ல, கல்லுல துணுமணி துவப்பம்லங்க, அது மாதிரி 2 காலையும் பிடித்து 1.5 வயது குழந்தையை துணி துவைப்பதை போன்று துவைத்து அடி அடி என்று அடித்து அலறல் சப்தம் கேட்டு பொதுமக்கள் எல்லாம் ஒன்று கூடியதற்கு பிறகு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு வீதியிலே வீசி வீட்டில் போறாங்க, மருத்துவமனை போறாங்க. குழந்தை இறந்துருச்சு. மருத்துவர் சொல்லிட்டாங்க குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு. ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூபியில் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா இதைத்தான் சொல்லலாம். தனிப்படை காவல்துறை 4 பேரை தனியாக ஒரு தலைமையில் நியமனம் செஞ்சு அந்த கள்ளக்காதலனை காலில் சுட்டு அவனை பிடித்தார்கள் என்பதாக தகவல். இது யூபியில் நடந்த முதல் சம்பவம். 2வது கேரளாவில் நடந்த 2வது சம்பவம். அது பயங்கரமான சம்பவம். கேரளா மாநிலத்தில் நெடுமங்காடு அப்படிங்கிற ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குட்கிராமம் பனவூர் பகுதியைச் சேர்ந்த அகிலா என்ற அந்த பெண்ணுக்கு 1.5 வயசுல அதே குழந்தை, அதே வயசுதான் 1.5 வயசு. அந்த 1.5 வயசு குழந்தை இருக்கின்ற தருணத்தில் இந்த அகிலாவினுடைய கணவர் ஆல்ரெடி மரணம் அடைஞ்சிட்டார், இறந்துட்டார். இறந்ததுடன் குழந்தையோடு இருந்த இந்த பெண்ணுக்கும் இன்னொரு நபரோடு, அவர் பேர் அஸ்கரோடு தொடர்பு ஏற்பட்டு இருவர்களுக்கு மத்தியில ஒரு பாரமாக இருந்தது. இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தை பாரமாக இருந்திருக்கு. இதை பொறுத்து கொள்ள முடியாம இந்த கள்ளக்காதலனாக வந்த அந்த அஸ்கர் என்பவன் அந்த குழந்தைக்கு எந்த அளவிற்கு அந்த குழந்தையை சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சு ஒரு கட்டத்தில் மயங்கி கீழே விழுகுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க, மருத்துவமனை கொண்டு போறாங்க. கொண்டு போய் மருத்துவர் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு. சாப்பிடும் பொழுது உணவு தொண்டை குழியிலே சிக்கி விட்டது என்பதாக கதை சொல்லி பொய் சொல்லி அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தை இறந்துருச்சு. அவங்களுக்கு சந்தேகம் உடல் கூறு ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சுட்டு கொடுத்த ரிப்போர்ட்டை இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. 1.5 வயசு குழந்தையினுடைய ரிப்போர்ட், உடல் கூறு ஆய்வினுடைய அந்த அறிக்கையை அவங்க வெளியிடுறாங்க. இந்த குழந்தைக்கு உடம்புல 91 இடங்களில் காயங்கள் இருக்கிறது. 1.5 வயசு குழந்தைக்கு 91 இடங்களில் காயம். 7 இடங்களில் விலா எலும்புகள் உடைத்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. 7 இடத்துல. பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சின்ன ஒரு எலும்பு முறிவுண்டா நம்மளால தாங்க முடியுமா? 1.5 வயசு குழந்தைக்கு 7 இடத்துல விலா எலும்பு முறிவு. மூளையிலேயும் மற்றும் மார்பு பகுதியிலேயும் கடுமையான இரத்த கசிவு. 3வது பாயிண்ட், கடுமையான இரத்த கசிவு. 4வது
இவர்களுடைய கால் பகுதியிலேயும் மர்ம உறுப்பு பகுதியிலேயும், அந்த குழந்தையினுடைய மர்ம உறுப்பு பகுதியிலேயும் சிகரெட் பற்ற வைக்கக்கூடிய அந்த லைட்டரின் மூலியமாக கடுமையாக அவர்களுக்கு, அந்த குழந்தைக்கு சூடு வைத்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த மருத்துவத்தினுடைய உடல் கூறு ஆய்வறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. அதற்கு பிறகு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இந்த 2 சம்பவம் இந்தியாவை உலுக்கிருச்சு. இது வரைக்கும் குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு, குழந்தை உயிரோடு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே தகவல் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல 2 குழந்தைய சித்திரவதை செய்யப்பட்டு கொன்றிருக்காங்க, கொலை செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வை அப்படியே பக்கத்துல வச்சுட்டு நேர குர்ஆனுக்குள்ள நம்ம வந்தா, குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? இவர்கள் விஷயத்துல, இந்த 2 பேர் விஷயத்துல குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? இவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டாமல் பொது வெளியிலே தூக்கு போடுங்கள் சொல்லுது. இரக்கமே இவர்கள் மீது காட்டி விடாதீர்கள், இவர்களை பொது வெளியிலே ரவுஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை குர்ஆனுக்குள்ளே இருக்கு. நீங்க தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. இந்த ரவுஃபா என்ற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் இரக்கம் காட்டக்கூடாது. இப்ப காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 பச்சை குழந்தைகளும் பிஞ்சு குழந்தைகளும் அவர்களுக்கு இடையூறாக இருந்தது எதற்காக வேண்டி? அவர்கள் விபச்சாரம் செய்வதற்கு இந்த குழந்தை இடையூறாக இருந்திருக்கு. கள்ள தொடர்பிலே இருப்பதற்காக வேண்டி இந்த குழந்தை ஒரு தடையாக இருந்திருக்கு. அப்ப அவர்கள் அந்த விபச்சாரத்தை சரியான முறையிலே அவர்கள் இன்பம் காண முடியவில்லை என்பதற்காக வேண்டி பச்சை குழந்தையை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு, இப்படிப்பட்ட அரக்கர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். மார்க்கம் என்ன சொல்ல தெரியுமா? லா தக்ரபு ஸினா வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸா சபீலா. அல்லாஹ் எப்பொழுது ஆயத்தை அள்ளி வீசினாலும் அதற்குள்ளே 1000 கருத்து சரிவுகள் உள்ளே இருக்கும். இறைவனுடைய ஆயத்தை அதனை சொல்லுவாங்க. மார்க்க என்ன சொல்லும்? குர்ஆன்ல எனக்கு இதற்கு பதில் வேணும்னு நீ கேட்டா பதிலை பெற்றுக்கொள்ளாம உன்னால் வெளியில் போக முடியாது. எதை கேட்டாலும் பதில் உண்டு, எதை கேட்டாலும் பதில் உண்டு. ஒரு நகைச்சுவைக்கு கூட சொல்லுவாங்க, ஒரு ஆலிம் சாப் மேடையில பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும் பொழுது குர்ஆன்ல நீங்க எதை கேட்டாலும் அதற்கு பதில் உண்டுன்னு பேசிட்டாரு. அப்ப பேசும் பொழுது அந்த சபையில இருந்த ஒருத்தர் கேட்டாரு, அந்த ஆலிம் இடத்துல கேட்டாரு, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டார். என்ன சந்தேகம்? உடனே அவர் சொன்னார், 1 கிலோ மைதா மாவுல எத்தனை புரோட்டா போடலாம்? 1 கிலோ மைதா மாவுல எத்தனை புரோட்டா போடலாம்? குர்ஆன்ல இருந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. வா, குர்ஆன் சொல்லுது எத்தனை புரோட்டா போடலான்னு சொல்லுது, வா இங்க வா, மேல வா. பக்கத்துல உட்கார வச்சு அங்குள்ள ஒரு நபரை அழைச்சு, இந்த ஏரியாவில் புரோட்டா மாஸ்டர் யாராவது இருந்தா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அவர் போய் ஒரு புரோட்டா மாஸ்டர் அழைச்சிட்டு வந்தார். வந்த பின்னாடி அவர்கிட்ட இந்த ஆலிம் சார் கேட்டாரு, 1 கிலோ மைதாவுக்கு எத்தனை புரோட்டா போடலாம்? கடைக்கா வீட்டுக்காண்ட அவர் கேட்கிறார். கடைக்குண்டா 15, வீட்டுக்குண்டா 10. அவர் சொன்னார். உடனே இதை கேட்டுட்டு, எப்பா கேட்டுக்கிட்டியா? கடைக்குண்டா 15, வீட்டுக்குண்டா 10. ஓகேவா? எங்க நான் குர்ஆன்ல நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சொல்றீங்க. அடுத்து அவர் கேட்டார், குர்ஆனுக்குள்ள எல்லாமே இருக்குன்னு சொன்னீங்க, குர்ஆன்ல இருந்து நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து சொல்றீங்களே, எனக்கு குர்ஆன்ல சொன்னேன். அடே, இத குர்ஆன் தான்டா சொல்லுது, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலண்டா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. எனக்கு 1 கிலோ மைதாவுக்கு எத்தனை புரோட்டான்னு தெரியல, ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த துறையிலே புலமை பெற்ற ஒரு நபரை கூப்பிட்டு விசாரித்தேன்னு சொல்லிட்டாரு. பதில் வந்துருச்சு, இடத்த காலி பண்ணுட்டாங்களாம். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, 6666 ஆயத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். தந்திருந்தும் அதற்குள்ளே எல்லா துறைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் பதிலை நமக்கு வைத்திருக்கின்றான் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், இப்படி குழந்தையை கொன்ற அந்த மாபாதக செயலை செய்த, பெரும் பாவத்தை செய்த அரக்கர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவர்களை கல்லால் அடித்து உயிர் போகும் வரைக்கும் நீங்கள் கொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கல்லால் அடிக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? உயிர் போகலையா நல்லா செக் பண்ணணும், மறுபடியும் அடிங்கணும். உயிர் போற வரைக்கும் நீ அடி. அவனை பொது வெளியிலே மக்கள் எல்லாம் பார்க்கும் அளவிற்கு இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நீங்கள் கொடுங்கள் என்பதாக
ரஹ்மான் நமக்கு திருமறை வேதத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட உலுக்கிய மாபாதக செயலை இன்று இந்தியாவிலே அரங்கேறி இருக்கிறது. நம்மளுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், குழந்தைகளுடைய விஷயத்திலே அவர்களுக்கு ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்பட்டு விடாமல் அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நம் மார்க்கம் அழகாக சொல்லும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்திலே ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்றான். அவனுக்கு ஆட்சிக்கு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொன்றான். 2வது, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் வருகைக்கு முன்னால் பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு புதைத்தார்கள். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா வைதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம், அல்லாஹ் சொல்றான். பெண் குழந்தை பிறந்துருச்சுங்கிற தகவலை அவங்ககிட்ட போய் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த சுப செய்தியை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க முகமெல்லாம் கருகி போய்விடும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னத சஹாபாக்களாக, மார்க்க அறிஞர்களாக, தஃப்சீர் கலையினுடைய குர்ஆன் விரிவுரையாளர்களாக மாற்றினார்கள் என்பதுதானே நமக்கு வரலாறு. கண்ணியமான பெருமக்களே, இப்படிப்பட்ட மாபாதக செயல் நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். தக்க தண்டனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டோம் என்றால், அந்தந்த அரசாங்கம் அந்த தண்டனைகளை கொடுத்ததென்றால் இது போன்ற பெரும் பாவங்கள் எல்லாம் நடைபெறாது, குற்றங்கள் எல்லாம் நடைபெறாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.